ஜாபிர் பின் அப்துல்லா இருக்காங்கல்ல, அவங்க தான் கடைசியாக மௌத்தாகக்கூடிய ஒரு சஹாபி. அவங்க 78ல மௌத்தாயிடுறாங்க. கடைசியா மௌத்தா போன சஹாபி யாரு? அவருக்கு பிறகு சஹாபியே கிடையாது. ஹிஜ்ரி 78க்கு அப்புறம் ஒரு சஹாபியும் உலகத்துல இல்ல. இது 88ல கட்டுறாங்க. இது சஹாபாக்களுக்கு இருக்க அனுமதி இருக்குமா? சஹாபியும் ஒருத்தருமே இல்லையே. மதீனாவில் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது சஹாபாக்கள்லாம் தடுக்காம இருந்திருப்பார்களா? அப்படின்லாம் இவங்க விளங்காம என்ன செய்யறாங்க, வாதம் வைக்கிறாங்க. 88ல எந்த சஹாபி இருந்தாரு? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு 88 வருஷத்துக்கு ஒருத்தர் வாழ்றதா இருந்தா அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு 10 வயசு பிள்ளையா இருக்கணும். அப்பதான் 88 வரைக்கும் வாழ்ந்திருக்க முடியும். 100 வயசுக்குள்ள முடிஞ்சிருது. 68 அதான வாழ்நாளா இருக்கிறது. லாஜிக்காவும் இல்ல, நடைமுறை சரித்திர ரீதியாகவும் இந்த 88ல் இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது ஒரு சஹாபியும் இல்லை. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் அங்கீகரிச்சாங்களேன்னு ஒரு கொண்டு அங்கீகரிச்சாங்க மார்க்கமாகாது. ஒரு பேச்சுக்கு சொல்றாங்க, சஹாபாக்கள் அங்கீகரிச்சாங்கன்னு எப்படி இதை சொல்லுவீங்க? இவர் என்ன ஒரு பெரிய 4 கலீஃபா மாதிரி ஒரு பெரிய ஆட்சியாளரா? வலீத் இப்னு அப்துல் மலிக் என்பவர் 4 கலீஃபாக்களுடைய ஆட்சியை நம்ம புகழ்ந்து பேசுறோமே, அந்த கணக்குல வரக்கூடிய நீங்களே சொல்றாங்களே குலபாய ராஷிதீன்னு சொல்லி அந்த லிஸ்ட்ல வரக்கூடியவரா இவரு? அப்ப அந்த மாதிரி உள்ள ஒரு மன்னர் என்ன செய்யறாரு? மன்னர்களுக்கு அந்த 4 கலீஃபா காலத்துக்கு பிறகு மன்னர்கள் மன்னரா மாறிட்டாங்க. 4 கலீஃபாக்களுக்கு அப்புறம் வந்த மன்னர்கள் எல்லாம் மற்ற உலகத்தில் எப்படி மன்னர்கள் ஆடம்பரமாகவும் சிம்மாசனங்களையும் ஒரு சொகுசாகவும் இல்ல ஒரு லக்ஸரியாக ஒரு வாழ்க்கையும் கோட்டை கொத்தளம் என்று வாழ ஆரம்பித்தார்களோ அந்த மாதிரி வாழ ஆரம்பித்த மன்னர்களில் ஒருவர் யாரு? வலீத் இப்னு அப்துல் மலிக்ங்கிறவர். அவர் ஒன்றை செய்தார் என்று அரசாங்கம் இருக்கு, அதிகாரம் இருக்குன்னு நினைச்சா செஞ்சா மக்கள் சும்மா தான் இருப்பாங்க. அதுல ஒரு கொடூரமான ஒரு அடக்கி ஆளக்கூடிய ஒரு ஆட்சி முறை, ஜனநாயகம்லாம் கிடையாது. யார் மாயத்துறக்க தொலைச்சு போடுவாங்க. அப்படிலாம் செஞ்சும் இருக்காங்க. ஏத்துக்கட்ட ஆளையெல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க, மரணதனை கொடுத்து ஓச்சி இருக்கிறாங்க அந்த மன்னர்கள் காலத்துல. அப்ப அந்த மாதிரி இருந்த நேரத்தில் ஒரு சஹாபாக்களும் உலகத்தில் உயிரோடு வாழாத நேரத்தில் அந்த இடத்தை எதுல சேர்த்தாங்க? பள்ளிவாசலுக்குள்ள சேர்த்தாங்க. ஆனா டூமும் கட்டல, வேற எந்த அலங்காரம் பண்ணல, பள்ளிவாசலுக்குள்ள சேர்த்தாங்க. அந்த இடம் படம் பத்தலன்னு சேர்க்க முடியாது. அதுல கூட என்ன செஞ்சிட முடியாது. நீங்க அத பள்ளிவாசல்ல டூமு கட்டி தர்கா மாதிரி ஆக்கி இருக்குல்ல ஒரு டைப்பா, அதை செய்யல. அவரு என்ன செஞ்சாருன்னு கேட்டா ஒரு தடுப்பு மாதிரி வைத்து அது உள்பக்கம் சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கு பிந்தியும் இடம் இருக்கு, இந்த பிந்தியும் இடம் இருக்கிற மாதிரி இணைத்து கொண்டாரு. தவிர அதுல மேல எல்லாம் ஓப்பனா தான் இருந்தது. அந்த இடத்துக்கு மேல எல்லாம் என்ன செய்யல, சும்மா விட்டுட்டாங்க. கட்டடம் கட்டக்கூடாது தடை இருக்கிறதுனால அதையெல்லாம் பேணினார்கள். இப்படியே தான் அது இருந்து கொண்டே எல்லாத்தையும் இடிச்சிட்டு தான் கட்டினார் அவரு. அந்த வலீத் இப்னு அப்துல் மலிக் 88ல ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணி இடிச்சுட்டு புதுசாக ஒரு கட்டண பேர்ல கட்டி அந்த இடத்தை எல்லாம் நினைஞ்சிட்டாரு, உள்ளக சேர்த்துட்டாரு. அது மஸ்ஜித் நபவி விஸ்தீர்ணப்படுத்தின ஒரு வரலாறு. அதுக்கப்புறம் பிறகு என்ன நடக்குதுன்னா பல வருடங்கள் 88ல நடக்குதா, 88ல அப்படிதான் இருந்துச்சு, 100ல அப்படிதான் இருந்துச்சு, ஹிஜ்ரி 200ல அப்படிதான் இருந்துச்சு, ஹிஜ்ரி 300ல அப்படிதான் இருந்துச்சு, ஹிஜ்ரி 400ல அப்படிதான் இருந்துச்சு, ஹிஜ்ரி 500ல அப்படிதான் இருந்துச்சு. ஹிஜ்ரி 678 வருது. அப்ப ஒரு மன்சூர்ந்த ஒரு மன்னர் ஆட்சி பண்றாரு. ஹிஜ்ரி 708ல எகிப்தை சேர்ந்த மன்சூர் என்பவர் கையில அது பல நாட்டுக்காரங்க அது மக்காவை ஆளுவாங்க. ஒவ்வொரு சீசன்ல ஒரு ஆளுக்கு அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு நினைவாங்க, நமக்குள்ள வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு ஒரு நாளைக்கு இவங்க இருக்கும், ஒரு நாளைக்கு துருக்கிக்காரன் வச்சிருப்பான், ஒரு நாளைக்கு இப்படி பல மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். அப்ப 678வது ஆண்டுல எகிப்துல இருந்த மன்சூர்ங்கிற ஒரு மன்னர் என்ன செய்யறாரு? ஆட்சி படிக்கும் போது அவர் கண்ட்ரோல்ல மக்கா கைப்பற்றிக்கிறார். அவர் கண்ட்ரோல்ல இருக்கும்போது என்ன செய்யறாருன்னு கேட்டா அதை நம்ம ரொம்ப டாம்பிகமா பண்ணணும், ஒரு லக்ஸரியான ஒரு இதா பண்ணணுங்கிற மாதிரி இறங்கி அதுல கட்டட வேலைகள்லாம் செய்யும் பொழுது அவர் போட்டதான் பச்சை டூமு. இந்த பச்சை டூமு போட்டிருக்காங்களே, இந்த பச்சை டூமு ஹிஜ்ரி 707 நூற்றாண்டு வரைக்கும் இல்ல, ரசூலுல்லாஹ் காலத்திலையும் இல்ல. அவங்க மௌத்தானதுல இருந்து 700 வருஷம் வாழ்ந்த மக்கள் அது ஓப்பனா தான் இருக்கணும், கட்டடம் கட்டுவது ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க என்றுதான் அவங்க விளங்கி வச்சிருந்தார்கள். யாரும் அதுல செய்யல. ஏன் இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கத்தம் இப்படி கிடக்குதுன்னு சொல்லி அது செய்யல. அப்ப முன்னோருங்கிறீங்களே, இந்த 700க்கு பிந்தி வந்தவன் முன்னோரா, 700க்கு முந்தி வந்தவன் முன்னோரா? எவன் முன்னோரு? போன வருஷத்துக்கு உள்ளவங்க முன்னோருங்கிறீங்களே, அதுக்கு முன்னோரு என்ன செஞ்சான் 700 வருஷமா? இப்ப சஹாபாக்கள் தாபியன்கள் காலத்துல எல்லாம் இந்த கற்பனையே வரல. அப்ப தாபியன்கள் நினைச்சிருக்கலாம்ல, என்னங்க கட்டி வச்சிருக்கீங்க, ஓண்டு கிடக்குது, வெறும் வெட்ட வழியா போட்டு வச்சிருக்கீங்க, மேல ஒரு மலகுல உழுவாம வெயில் உழுவாம ஒரு டூம் போட வேணாமா இவ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம்ல யாராவது? யாரும் கேட்கவும் இல்ல, நினைக்கவும் இல்ல. அவங்களுக்கு பள்ளிவாசம் மட்டும்தான் நினைப்பு இருக்குமே தவிர அதுல உள்ள மண்ணல் இட்டு போற அந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் வரவே இல்லை. இவருடைய காலத்துல மன்சூர் காலத்துல ஹிஜ்ரி 678ல தான்
என்ன பண்றாங்க, இந்த இடத்தை வந்து இப்ப இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு மாற்றங்கள் செஞ்சாலும் அது ஒண்ணும் செய்யாம விட்டுட்டாங்க. ஆனா இப்பவும் சொல்றோம், மார்க்க சட்டப்படி ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கஸ்தலமா இருந்தாலும் அவங்க அடக்கஸ்தலத்திலேயே அவங்களுடைய கட்டளை மீறப்படுகிறது. அதை அப்புறப்படுத்துவதுதான் ஆட்சியாளருக்கு கடமை. எவனுக்கு மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, உலகத்துக்கு பயப்படக்கூடாது. மேல உள்ள ஓப்பனா தான் செய்யணும். அதுக்கு மேல கட்டுவதையும் தடுத்துட்டார்கள். கபர் மேல நீங்க கட்டாம நீங்க வச்சிருந்தாலும் மேல கட்டக்கூடாதுன்னு தடுத்துருக்காங்களா இல்லையா? மேல கட்டி இருக்கிறாங்களே, அந்த பச்சை ரூமும் இடிக்கிறது தான் மார்க்க கடமை. ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு அப்படித்தான். நம்ம இந்த 700 வருஷத்துக்கு முந்தைய எவனோ செஞ்சதை வந்து மார்க்கமாக்க பாக்குறாங்க இவங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பயப்படுறாங்க. இவனா என்னத்தையும் செஞ்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய கபர் மேல அது ரசூலுல்லாஹ் தனக்கு கட்டி வச்சுட்டு போன மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கி என்ன செய்யறாங்க, மக்களுக்கு பயம் காட்டுறாங்க. அது அவங்களும் பயந்து நிக்கிறாங்க. சவுதி அரசாங்கமும் அது போய் எடுத்தோம்னா உலகமெல்லாம் சேர்ந்து எதிர்ப்பாங்க. எடுத்துட்டு போறாங்களே, நீ அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டியதானே. அதனால இது வந்து இந்த டூமு மாதிரி போட்டதுக்கு வந்து மார்க் அங்கீகாரம் கிடையாது. அது போட்டிருக்க கூடாது. அதுல எந்த கட்டணமும் இல்லை. அது மண்ணால் உயர்த்தப்பட்ட நிலையில் தான் இருந்து வந்தது. அந்த கபரின் மீதும் ஒரு கட்டணம்லாம் இருக்கவில்லை. எல்லாம் இந்த 678 நடந்த கூத்துதானே தவிர 678 ஆண்டுகளாக நல்ல முஸ்லீம்கள், நம்மளை விட நல்ல முஸ்லீம்களா கண்டிப்பா 678க்கு பிந்தி வந்த முஸ்லீம்களை விட 678க்கு முந்தி வந்த முஸ்லீம்கள் நல்லவங்களை தான் இருந்திருப்பாங்க. ஒப்பீட்டு அளவுல நம்மளோட சிறப்பா தான் இருந்திருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இருந்த ஒரு நன்மக்கள் வாழ்ந்த காலத்திலேயே இது வந்து செய்யப்படவில்லை. அதனால இதை கொண்டாந்துகிட்டு ஆதாரமா காட்ட இயலுமா? இடிங்க, கட்டாதீங்க, மேல கட்டாதீங்க, கீழே கட்டாதீங்க, பூசாதீங்க அந்த அல்லாஹ்வுடைய ரசூலின் கட்டளைக்கு எதிராக இந்த எவனோ ஒரு மன்சூருங்க செஞ்சது வந்து மார்க்கமாயிருமா? எவனோ ஒரு அதிகாரி வந்து தன்னுடைய ஆட்சியும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி மக்களுக்கு கேள்வி கேட்கணும், அச்சுறுத்தல் பண்ணி தொலைச்சுடுவோம்னு சொல்லி மிரட்டி அதனால எவனும் வாய் திறக்க முடியாம போய் அதனால அது ஒன்று கட்டப்பட்டு விட்டது என்று சொன்னால் அது மார்க்கமா? அது அப்படி இருந்து விட்டதுங்கிறதுக்காக வேண்டி அப்படி நம்மளை விட்டுட்டோம் என்றால் அது மார்க்கமாயிருமா? அதுக்கு பிந்தான் என்ன பண்ணாங்க, அதுல போட்டுவிட்டு ஒண்ணு நடக்கும் எழுதவெல்லாம் ஆரம்பிச்சாங்க. அந்த டூம்ல என்ன பண்ணாங்க, சிறுக்கான விஷயத்தை எல்லாம் புர்தா கிருதான் என்னமோ போட்டு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஆக்குற மாதிரி வசனங்கள்லாம் அந்த துருக்கிக்காரங்க பண்ண வேலை. அதுக்கு பிறகு அந்த மாதிரிலாம் ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். இவங்க வந்தாங்க, இந்த சவுதி ஆட்சியாளர்கள் வந்தாங்க, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி கட்டப்பட்டு அந்த ஒண்ணு மட்டும் தான் விட்டுருக்காங்க தவிர எல்லா கப்பலையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுல என்ன உலகத்துக்கு பயப்படுறாங்க. அதனால நான் என்ன வழங்கினே, இதெல்லாம் ஆதாரம் கிடையாது. இதுவும் அது மாதிரி ஒரு ஆட்சியாளர்கள் செய்வார்களே ஆனால் அதை ரிமூவ் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த மாதிரி, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிந்தின காலத்தில் 4 கலீஃபாக்கள் காலத்தில் இருந்த மாதிரி அதை வைப்பார்களே ஆனால் அதுதான் வரவேற்கத்தக்கதே தவிர இது வரவேற்கத்தக்கதும் அல்ல. இது மார்க்க ஆதாரம் இல்லை என்பது என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு செய்தியை ஒரு கணக்காக தெரிஞ்சு வச்சுக்கிறங்க. இந்த டூமை வச்சுக்கிட்டுலாம் என்ன செய்ய முடியாது, ஆதாரம் காட்ட இயலாதுங்கிற